திரு வைத்தியலிங்க அண்ணனுக்கு, அதாவது விவிபேட் டோட்டலா 100% கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நாங்க தீர்ப்பை எதிர்பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை தயார் பண்ணி கொண்டு வந்தது இல்லைன்னா இந்த மெஷின்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நீங்க 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு அந்த மெஷின் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா இருக்கு, அது வாய்ப்பே கிடையாது. அண்ட் உச்ச நீதிமன்றத்தில் கூட கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது உங்க சார்பில் கேஸ் போட்டவங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ தெரியல, எல்லா காலகட்டத்திலையும் எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய பாடமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா 10 நாளைக்கு அவங்களுக்கு கூட தெரியாதா, நீதிபதிகளுக்கு தெரியாதா, இது 10 நாளுக்கு முன்னாடி தான் நீங்க கேஸ போடுறீங்க, அது எதுக்காக போடுறீங்கன்னு தெரியாதா, இல்ல மக்களுக்கு தான் தெரியாதா? 2 வருஷத்துக்கு முன்னாடி தயார் செய்யப்பட்ட ஒரு மெஷின்ல எனக்கு பேப்பர் வரணும், துணி வரணும்னா வராது. அது அந்த காலகட்டத்தில் நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணி ஒரு எழுச்சி பண்ணி ஒரு கேஸ் போட்டு நீங்க பண்ணி இருந்தீங்கன்னா எஸ் அதை ஒத்துக்கலாம். மக்கள் கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்கன்னா, இப்போ நீங்க எப்போ 21ல நீங்க நின்னீங்க இல்லையா, அன்னைக்கு சொல்லி இருக்கணும் அந்த விவிபேட் ஃபுல் 100 ஒரு உச்சநீதி இதுங்கம்மா, இது மக்களுக்கு கண்டிப்பா தெரியணும். உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு இருக்கு, 2% கம்பேர் பண்ணா போறோம், சரி பார்த்தா போறோம்னு. அப்ப 21ல நீங்க தேர்தலை சந்திக்கும் போது நீங்க சொல்ல வேண்டியது தானே, 100% அதை கம்பேர் பண்ண வேண்டும் நீங்க சொல்லி இருக்கணும். அப்ப சொன்னீங்கன்னா கரெக்ட். இல்ல தேர்தல் ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு டவுட் வந்ததா, நாம எப்படி ஜெயிச்சோம், விவிபேட்டை கம்பேர் பண்ணாங்களா அப்படின்னு டவுட் வந்ததா? வரல. ஏன் வரல? இதுதான் இப்போ நீங்க பண்ணுங்கன்னா 26ல நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, இப்ப நீங்க போங்க கோர்ட்டுக்கு, அப்ப மாற்றம் கேளுங்க. சரிங்க சார், உங்களோட வேண்டுகோள், உங்களோட கோரிக்கை அவரிடம்